ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு பில்ட் அண்ட் அக்வாரியம். அதாவது பேசிக்ஸ் திங்ஸை வச்சு எப்படி ஒரு அக்வாரியமே மேக் பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் ஆர் பவுல். உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் வைக்கணுன்னாலும் வைக்கலாம், ஃபிஷ் பவுல் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ஃபிஷ் டேங்க் வச்சிங்கன்னா ரொம்ப நிறைய ஃபிஷ்ஷஸ் விடலாம். அதுவே பவுல் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபிஷ்ஷஸ் தான் விட முடியும். அதுவும் கூட்டமாக விட முடியாது, சிங்கிளாக அப்படி இல்லைனா பேராக தான் விட முடியும். அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறீங்க. செகண்ட் நாம் பார்க்க போகிறது ஸ்டோன்ஸ் ஆர் சாண்ட். ஸ்டோன்ஸ் மோஸ்ட்லி டெக்கரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சாண்ட்ஸ் அப்படி இல்லை. சாண்ட்ஸ் பிளான்டட் டேங்க்ஸுக்குன்னு தனியாக சாண்ட்ஸ் இருக்குது. சில சாண்ட்ஸ் டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தேர்டாக பார்க்க போகிறது பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் சாயிலில் வளர்கிற பிளான்ட்ஸும் இருக்குது, இல்லை இப்போ வாட்டரில் வளர்கிற பிளான்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவையான பிளான்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது நான் போன தடவை சொன்ன மாதிரி சாயிலில் வளர்கிற பிளான்ட்ஸுக்கு கண்டிப்பாக CO2 தேவைப்படும். CO2 அந்த பிளான்ட்ஸோட கலரேஷனுக்கு யூஸ் ஆகும். பிளான்ட்ஸ்லே 2 டைப்ஸ் இருக்குது. அது ரெண்டும் நேச்சுரல் அப்புறம் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல்னால் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி லைவ் பிளான்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல்னால் பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ். லைவ் பிளான்ட்ஸ் வைக்கிறதே ரொம்ப ஃபிஷ்ஷஸ்க்கு நல்லது. ஆர்டிஃபிஷியல் டெக்கரேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது ஃபில்டர்ஸ். ஃபில்டர்ஸ் ஃபிஷ் டேங்குக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஃபிஷ் டேங்கில் ஃபில்டர் இருந்தால் தான் தண்ணி க்ளீனாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபில்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் சைலண்ட் ஃபில்டர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். அதுவே லோ பட்ஜெட்டில் இருக்க மோட்டார்ஸ் ஃபில்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப லைஃப் எக்ஸ்பென்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அடிக்கடி மாற்றத்தான் இருக்கும். நீங்கள் அந்த மாத்திரை பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ஃபில்டராக வாங்கி போட்டுடலாம். அதே மாதிரி ஃபில்டர்ஸில் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதோட ஸ்பாஞ்சை வாஷ் பண்ணணும். அதுவும் நீங்கள் டேப் வாட்டர்லலாம் வாஷ் பண்ணக்கூடாது. உங்கள் டேங்க்கில் இருக்க வாட்டரையே கொஞ்சமாக எடுத்து அதை லைட்டாக ஷேக் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம டேங்க்கில் இருக்கிற குட் பாக்டீரியாஸையும் நம்ம ஃபில்டர்ஸ் இழுத்து வச்சுக்கோம். அதனால் நம்ம லைட்டாக ஷேக் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கு மட்டும் வெளியே வரும். அந்த குட் பாக்டீரியாஸ் அந்த ஸ்பாஞ்சிலே இருக்கும். ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது லைட்டிங். லைட்டிங் ஃபிஷ் டேங்குக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்கள் லைவ் பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக லைட்டிங் வேணும். ஏன்னா லைட்டிங் இருந்தால் தான் அதால் சோலார், இப்போ வெளியே இருக்கிற பிளான்ட்ஸ்லாம் சோலார் எனர்ஜியால் அது ஃபுட்ஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்கிற பிளான்ட்ஸுக்கெல்லாம் சோலார் எனர்ஜி கிடைக்காது. அதனால் லைட்டிங் வச்சு தான் அது சோலார் எனர்ஜி எடுத்துக்கும். அதே மாதிரி லைட்டிங் ரொம்ப நேரம், அதாவது 24 ஹவர்ஸும் எரியவே கூடாது. அப்படி எரிஞ்சுதுன்னா உங்களோட டேங்க் ரொம்ப டர்ட்டி ஆகிடும். அதே மாதிரி பாசிகள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்ஸும் ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி லைட்ஸ் இருக்குது. சில லைட்ஸ் சோலார்லேயும் யூஸ் ஆகும், சில லைட்ஸ் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். சிக்ஸ்த்தாக நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டி ஃபுட்ஸ். குவாலிட்டி ஃபுட்ஸ்னால் ரொம்ப விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது தான் குவாலிட்டி ஃபுட்ஸ். சில பேர் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கம்மி பட்ஜெட்டில் இருக்க ஃபுட்ஸ்லாம் வாங்குவாங்க. அது நம்ம மீனுக்கு நல்லதே கிடையாது. ஏன்னா அதில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எதுவுமே இருக்காது. இது உங்கள் மீனுக்கு ஒரு நிறைய டிசீஸை கொண்டு வரும். அதனால் நீங்கள் குவாலிட்டியான ஃபுட்ஸை சூஸ் பண்ணுறதே ஒரு பெஸ்ட் வே. செவன்த்தாக நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் கப்பீஸ், பீட்டா இது ரெண்டுமே சின்ன பிளேஸ்லேயுமே வளரும். ஏன்னா கப்பீஸோட சைஸ் ரொம்ப சின்னது. பீட்டா சிங்கிள் பீஸ் தான் விட முடியும். ஏன்னா பீட்டாஸ் ரொம்ப அக்ரெசிவ். அது
மற்ற மீனோட இல்லை அதே வெரைட்டியோட விட்டிங்கன்னா ரெண்டும் அடிச்சுக்கிட்டு அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செத்துரும். கப்பீஸ் ஆனால் அப்படி இல்லை, 2-3 பேராக கூட விடலாம். கப்பீஸ் அடிக்கடி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மாலிஸும். நியான் டெட்ரா, ஜீப்ரா இது எல்லாமே சேம் வெரைட்டி தான், அதை கிராஸ் ப்ரீடிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆஸ்கார், ஃப்ளவர் ஹார்ன், அலிகேட்டர் கார், அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் டேங்கோட பாண்ட் செட்டப் நிறைய பண்ணணும். அதே மாதிரி இதுங்களுக்கு ரொம்ப பெருசாக வளரும், அதனால் ரொம்ப பெரிய ஸ்பேசஸ் தான் வேணும். அதே மாதிரி கோய் ஃபிஷ்ஷஸ், இந்த கோய் ஃபிஷ்ஷஸ்லாம் பாண்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். கோல்டு ஃபிஷ்ஷஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை பவுலில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது 1 பேர் அப்படி அந்த மாதிரி ரேஷியோவில் விடுங்க, அது ரொம்ப நல்லாவே வளரும்.